ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் லிவிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு குளுகுலுன்னு குச்சி ஐஸ் தாங்க செய்ய போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது தர்பூசணியும் திராட்சையும் எடுத்து வச்சுருக்கோங்க. இதை வச்சு ஐஸ் செய்யலாம். இப்போது வாட்டர்மெலன் ஐஸ் செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த பழத்தில் இருக்கிற தோல் விதையெல்லாம் எடுத்துடலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தோல் விதையெல்லாம் எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பழத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஜூஸ் மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வாட்டர்மெலன் ஐஸ்க்கு ரெடி பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு கிரேப்ஸ் ஐஸ் செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ பழத்தை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டு ஜூஸ் மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம எடுத்துருக்கிறது வந்து பன்னீர் திராட்சை எடுத்துருக்கோங்க. அதிகமாக சீட்ஸ் இல்லாத திராட்சை தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து நல்லா கலர் கொடுக்கும். ஆனால் இந்த பன்னீர் திராட்சை வந்து புளிப்பு சுவையோட சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ கிரேப்ஸ் ஐஸுக்கும் ரெடி பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபைனலாக ஐஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக ஐஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
வாவ் சூப்பருங்க. ஐஸ் பாருங்க எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்மர் டைமில் சில்லுன்னு குச்சி ஐஸு நம்ம வீட்லேயே செஞ்சுட்டோங்க. ஒரு பழம் வந்து இனிப்பு சுவையும் இன்னொரு ஐஸ் வந்து புளிப்பு சுவையுமா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.